நரசிம்மர் வழிபாடு என்பது நமக்கெல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தருகின்ற ஒரு கற்பகத்தரு நரசிம்மர். இந்த நரசிம்மரை உக்ர நரசிம்மராக, லக்ஷ்மி நரசிம்மராக, லக்ஷ்மி ஹயக்ரீவராக பல உருவங்களிலே நாம் வழிபடுகின்றோம். ஆனால் ஒரு வித்தியாசமாக மனித முகத்தோடு வீற்றிருக்கின்ற நரசிம்மர் ஒருவர் இருக்கின்றார். அந்த ஆலயத்தை பற்றித்தான் இன்றைய நாள் நாம் ஆன்மீக தகவலிலே சிந்திக்க இருக்கின்றோம். மனித முகத்தோடு சாந்தமாக வீற்றிருக்கின்ற நரசிம்மர் எங்கு இருக்கின்றார் என்றால் தமிழகத்திலே இருக்கின்றார். அதுவும் திண்டுக்கல் மாவட்டத்திலே ரெட்டியார் சத்திரம் அருகே இருக்கின்ற கொத்தப்புள்ளி என்ற கிராமத்திலே அருமையாக வீற்றிருக்கின்றார் இவர். இவருக்கு முன்பாக சுயம்புலிங்கம் இருக்கின்றது. இது ஆச்சரியமான ஒரு தகவல். இந்த ஸ்தல வரலாறு என்று பார்த்தால் மன்னர் ஒருவர் சிவன் பெருமாள் இருவருக்கும் கோவில் கட்ட விரும்பினார். அதாவது சைவத்தையும் வைணவத்தையும், என்ன பேதம், இரண்டும் ஒன்றல்லவா, ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண்ணு என்று சொல்கின்றார்களே. அப்படி இருக்கும்போது சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர நாம் கோவில் கட்டி வணங்கினால் என்ன என அந்த மன்னனுக்கு தோன்றியது. சாதாரண மனிதனுக்கு தோன்றினால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மன்னனுக்கு தோன்றினால் மன்னன் உடனடியாக செயல்படுத்தி விட்டான். மன்னனுடைய கனவிலே தோன்றிய சிவனும் பெருமாளும் இந்த இடத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லி கோவிலை கட்டுவதற்கு உத்தரவும் இட்டனர். அதன்படி இங்கு வந்த மன்னர் ஒரு இடத்திலே சுயம்பு லிங்கம் இருப்பதை கண்டார். அந்த லிங்கத்தின் அருகிலேயே பெருமாளுக்கு அற்புதமான சிலை வடித்து பிரதிஷ்டை செய்தார். பெருமாளுக்கு நரசிங்க பெருமாள் என பெயர் சூட்டினார். காலப்போக்கிலே பெருமாள் பிரசித்தி பெறவே அவரது பெயரிலேயே அந்த ஸ்தலம் அழைக்கப்பட்டது. இங்கு பெருமாள் சாந்த நரசிம்மராக இருக்கின்றார். கருவறையிலே ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு சங்கு சக்கரம் ஏந்தி நின்ற கோலத்திலே நரசிம்மர் காட்சி தருகின்றார். இது அபூர்வமான கோலம். நரசிம்மர் பெரும்பாலும் அமர்ந்த நிலையிலே தான் இருப்பார், சிங்க முகத்தோடு இருப்பார். ஆனால் இங்கே மனித தலையோடு நரசிம்மர் நின்ற கோலத்திலே சேவை சாதிக்கின்றார். பத்ம விமானத்தின் கீழே இருக்கின்ற இவருக்கு சாந்தமான மனித முகத்தை அமைத்திருக்கின்றார்கள். சன்னதிக்கு எதிரிலே அற்புதமான முறையிலே கருடாழ்வார் வீற்றிருக்கின்றார்.